நண்பர்களே, கர்ப்ப காலத்தோட முதல் 2 மற்றும் 3வது மாதத்தில் இருக்கீங்களா? என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியலைன்னு சொல்கிறவங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. எப்போவுமே கர்ப்ப காலத்தோட முதல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த முதல் 3 மாதத்தில் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமானது அயன் கண்டென்ட். அயன் அதிகம் இருக்கிற மீன், முட்டை, தானிய வகைகள், அதுவும் முக்கியமாக உலர்ந்த திராட்சையிலையும் கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் கொட்டை வகைகள் அப்படின்னு சொல்கிறேன். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த எல்லா பயிர் வகைகளையுமே உணவில் அன்றாடம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அடுத்ததாக கால்சியம் அப்படிங்கிறது குழந்தையோட மூளை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. அதனால் கால்சியம் அதிகம் இருக்க பால், நெய், வெண்ணெய், அத்திப்பழம், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். மற்ற விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே கர்ப்பிணிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா பழ வகைகளையுமே கலந்து தினமும் ஒரு பழமாவது உணவில் கட்டாயம் சேர்த்துக்கிறது மிகவும் அவசியம். இப்போ கர்ப்ப காலத்தில் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி வாங்க பார்க்கலாம். முதல்ல அதிகமாக எண்ணெயில் வறுத்த பொரிச்ச உணவுகள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதிக அளவு டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக முதல் 3 மாதத்தில் டீ காஃபியை சுத்தமாகவே அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இது இல்லாமல் பப்பாளி காய், அப்புறம் பப்பாளி பழம், இது ரெண்டோடையும் சேர்த்து அன்னாசி பழம், இதை உணவில் தவிர்க்கிறது மிகவும் முக்கியம். இது இல்லாமல் எண்ணெயில் அதிகமாக பொரிக்கப்பட்ட நான், தந்தூரி, பட்டர் சிக்கன் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் இருக்கவங்க என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கனால வாழைப்பழம், மாம்பழம் இது ரெண்டையுமே கர்ப்ப காலத்தோட முதல் 3 மாதத்தில் அவாய்ட் பண்ணணும்.